உலகத்தின் 4 நிழல்கள். ஒரு காலத்தில் எல்தாரியா என்ற மாய உலகம் இருந்தது. அந்த உலகை சமநிலையில் வைத்திருந்தவர்கள் 4. மூத்த மந்திரவாதி ஆரின். ஒளியும் ஞானமும் அவனது ஆயுதம். அவன் ஒரு கை அசைத்தால் கூட காலவே நின்றுவிடும். அமைதியான அறிஞர் லியா. பழைய நூல்களில் மறைந்த உண்மைகளை வாசிக்கும் ஒரே மனிதி. அவளுக்கு தெரிந்த ரகசியங்கள் உலகை காப்பாற்றவும் அழிக்கவும் முடியும். பயங்கர கடற்கொள்ளையன் ட்ரேக். வெளியில் கொடூரன் போல இருந்தாலும் உள்ளத்தில் நியாயம் கொண்ட வீரன். பச்சை அங்கியுடன் இருக்கும் மர்ம மனிதன் கைல். அவன் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருந்தது ஒரு பெரிய துரோகம் அல்லது ஒரு தியாகம். ஒரு நாள் லியா படித்த ஒரு பழைய நூல் சொன்னது, இந்த 4 பேரில் ஒருவன் இல்லை என்றால் மாய உலகம். If even one of these 4 disappeared, மந்திரவாதியின் கோல் ஒளி இழந்தது, கடற்கொள்ளையனின் கொடி கிழிந்தது, மற்றும் கைல் காணாமல் போனான். அவன் துரோகியா அல்லது உலகை காக்க தனியாக போன வீரனா? உண்மை இன்னும் மறைவில்தான். அடுத்த நாள் எல்தாரியா உலகமே சுவாசிக்க மறந்தது போல அமைதியாக இருந்தது. ஆரின் தன் கோலை தரையில் ஊன்றினான். முன்பு ஒளிர்ந்த அந்த கோல் இப்போது சாம்பல் நிறமாக மாறியிருந்தது. இது சாதாரண மாய இழப்பு அல்ல, இது தியாகத்தின் சின்னம் என்றான் அவன் கனமான குரலில். லியா பழைய நூலை மீண்டும் திறந்தாள். இந்த முறை முன்பு மறைந்திருந்த ஒரு வரி வெளிப்பட்டது. பச்சை நிழல் மறையும் போது உண்மை வெளிச்சமாகும். ஆனால் அந்த உண்மையை தாங்கும் இதயம் இருளை கடக்க தயாராக வேண்டும். ட்ரேக் தன் கிழிந்த கொடியை பார்த்து பற்களை கடித்தான். கையில் துரோகி என்றால் அவனை நான் தேடி பிடிப்பேன். ஆனால் அவன் நம்மை காக்கப் போயிருந்தால் அவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அந்த நேரம் வானம் பிளந்தது. பச்சை ஒளி ஒன்று வானில் தோன்றியது. அதிலிருந்து ஒரு குரல், என்னை தேட வேண்டாம், உலகத்தை காப்பாற்றுங்கள். அது கைலின் குரல். ஆனால் அந்த குரலோடு சேர்ந்து ஒரு பயங்கர உண்மையும் வெளிப்பட்டது. 5வது நிழல் எல்தாரியாவை அழிக்க ஏற்கனவே விழித்தெழுந்திருந்தது. கைல் துரோகி அல்ல, அவன் அந்த நிழலை தடுக்க தனியாக இருளுக்குள் சென்றிருந்தான். ஆனால் கேள்வி ஒன்று மட்டும் மீதமிருந்தது. கைல் திரும்ப வருவானா அல்லது அவன் தியாகமே மாய உலகத்தின் கடைசி ஒளியா?